வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு புது கான்செப்டோட வந்திருக்கேன். நான் இன்னைக்கு வழக்கம் போல ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியோ இல்லை ஒரு டெக்னிக்கோ பற்றி பேச போகிறது கிடையாது. நம்ம ஜென்ரலாக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் பற்றி நான் பேச வந்திருக்கேன். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தானே. இதில் என்ன ப்ராப்ளம் இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம். பட் இதெல்லாம் சில பேரால் மட்டும்தான் அதை புரிஞ்சிக்க முடியும். முதல்ல நம்ம ஒரு இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுப்போம். எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னால் என்ன? எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னா நம்ம இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே யோசித்து வைக்கிறது. இப்போது நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, 100 மார்க்குக்கு ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நான் படித்தேன், இவ்வளோ படிச்சிருக்கேன், எனக்கு 70 மார்க் தான் வரும் அப்படின்னு நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பீங்க. அதுதான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி ப்ராப்ளமாக மாறுது அப்படின்னு நீங்கள்லாம் யாராவது யோசிச்சிருக்கீங்களா? இப்போது நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, நான் இப்போ ஒரு போர்டு எக்ஸாம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் இவ்வளோ நல்லா படிச்சிருக்கேன், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு தான் அப்படின்னு நீங்கள் ரொம்ப நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு மார்க்குக்கு ஒரே ஒரு மார்க் நீங்கள் அதை விட கம்மியாக வாங்கியிருந்தாலே அதை நீங்கள் ஃபெயிலியர் அப்படின்னு நினச்சிடுவீங்க. இதுதான் நம்மள நிறைய பேர் பண்ணுற பெரிய தப்பு. ஆக்சுவலி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்றதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை தாண்டினா அது நம்மளுக்கு ப்ரெஷரில் இருந்து டிப்ரெஷன் வரைக்கும் கொடுக்கும். ஆனால் அந்த லிமிட்டை மீறாமல் நீங்கள் அதை லிமிட்டில் வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாகவும் உங்களை இன்னும் அது ஊக்கப்படுத்துகிற வகையிலையும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் ஒரு காம்படிஷனில் கலந்துக்கிறீங்க. உங்களுக்கு இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி அதை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இருந்து அது நடக்கும் அப்படின்னு நம்பி அதை நீங்கள் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் ஏற்றுனீங்கன்னா அதுக்கான வழி கண்டிப்பாக போகிறப்போ அது நடக்கும். பட் நீங்கள் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை மட்டுமே வளர்த்துக்கிட்டு அதோட லிமிட்டை மீறி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அப்படின்றது தப்பு. அதாவது உங்களுடைய அபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. உங்களால் இவ்வளோதான் செய்ய முடியும் அப்படின்ற லிமிட் இருக்குன்னு நான் சொல்ல வரல. பட் நீங்கள் ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ நீங்கள் படித்ததுக்கேற்ற மார்க் தான் வரும், ஓகேவா? ஆனால் நீங்கள் படித்ததுக்கு அதிகமான மார்க்கை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க இல்லையா, அதுதான் லிமிட்டாக மீறுறது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடியே நான் இவ்வளோ தான் படிச்சிருக்கேன், அதனால எனக்கு இவ்வளோ தான் மார்க் வரும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அது லிமிட்டில் இருக்குது. புரியுங்களா? இதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இதை நம்ம எக்ஸாமு இந்த மாதிரி சின்ன விஷயங்களோட ஒப்பிடுறதை விடுங்க. நம்ம ரியல் லைஃப்பில் யோசிங்க. நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு இருக்காங்க. அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட நீங்கள் ரொம்ப அட்டாச் ஆகிருக்கீங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட் வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அவங்க கூட தான் இருக்கீங்க. நீங்கள் அவங்களுக்கு அளவு கடந்த லவ், கேர், சப்போர்ட் எல்லாத்தையும் கொடுக்குறீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து லவ் கிடைக்கும், கேர் கிடைக்கும், சப்போர்ட் கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஆனால் அவங்க உங்களுக்கு அந்த லவ்வையும் கேரையும் சப்போர்ட்டையும் கொடுக்காம, உங்களை மதிக்காமல் அவங்க வேற ஒரு பர்சன் கூட போயிட்டாங்கன்னா அன்னைக்கு நீங்கள் ஃபெயிலியர்னு நினச்சி டிப்ரெஷனில் போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது. என்றைக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்றது பாசிட்டிவான வகையில் நம்மளுடைய அபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்கணுமே தவிர ஒரு நடக்காத ஒரு விஷயத்துக்கோ இல்லைன்னா ஒரு அஷூரன்ஸ் இல்லாத ஒரு விஷயத்துக்கோ நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்க கூடாது. நீங்கள் 100% இது எனக்கு நடக்கும்னு இருக்கணும்லாம் கிடையவே கிடையாது. ஒரு 30 to 50% அட்லீஸ்ட் உங்களுக்கு அந்த விஷயம் நடக்கும் அப்படின்ற அஷூரன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கணும். புரியுதா?
இப்போது நீங்கள் வந்து 2 பேர் எடுத்துக்கோங்க உங்கள் லைஃப்பில். ஒன்று உங்களுடைய அம்மா, இன்னொன்று உங்களுடைய ஃப்ரெண்டு. இந்த ஃப்ரெண்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து உங்கள் கூட படிக்கிறாங்க. அம்மா நீங்கள் பிறந்ததுலேருந்து உங்கள் கூட இருக்காங்க. இப்போது உங்கள் பர்த்டே வருது. உங்கள் பர்த்டேக்கு கண்டிப்பாக அம்மா gift வாங்கி தருவாங்கன்னு நினைக்கிறது கரெக்டான எக்ஸ்பெக்டேஷனா, இல்லைனா நம்ம ஃப்ரெண்டு gift வாங்கி தருவான்னு நினைக்கிறது கரெக்டான எக்ஸ்பெக்டேஷனா? உங்களுடைய ஃப்ரெண்ட் உங்கள் லைஃப் லாங் உங்கள் கூட வர்றது டவுட்டு. பிகாஸ் உங்கள் ஸ்கூல் லைஃப் வந்து 10th-ஓடையோ 12th-ஓடையோ முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கு மேலே நீங்களும் அவங்களும் மீட் பண்ண முடியாதுன்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் காலம் முழுக்க நிலைக்கும் அப்படின்ற அஷூரன்ஸ் உங்கள் கையில் இல்லை அப்படின்னா எப்படி இவன் உங்கள் பர்த்டேக்கு gift 100% கொடுப்பா அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறீங்க? தட் இஸ் மை கொஸ்டின். பட் உங்களுடைய அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய அம்மா கண்டிப்பாக 99.9% உங்களுக்கு பர்த்டேக்கு எதுவும் செய்யாமல் கண்டுக்காமல் போகிற ஆள் கிடையாது. உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு பர்த்டேக்கும் இவங்க தான் உங்களுக்கு பார்த்து செய்கிறாங்க, கேக் வெட்டுறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க சாகுற வரைக்கும் உங்கள் கூட இருப்பாங்க. உங்களுடைய பெத்த தாயா இல்லை ஃப்ரெண்டா, நீங்கள் யாருக்கு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கணும்? யோசிங்க, நீங்கள் உங்களுக்குள்ளே யோசிங்க. நான் இப்போ பேசுகிறது சைக்காலஜி சம்மந்தப்பட்ட ஒரு டாபிக். இந்த டாப்பிக்கை நீங்கள் எல்லாருமே உங்கள் லைஃபோட ரிலேட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது ரிலேட் ஆகும். நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் வந்து வாட் இஸ் யுவர் பிக்கெஸ்ட் எனிமினா மை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. இதுக்கான காரணம் இதுதான். நீங்கள் பண்ணுற தப்பு தான். ஈஸியாக எல்லாரையும் பிலீவ் பண்ணக்கூடாது. நீங்கள் எதில் அஷூரன்ஸ் இருக்கோ அதில் தான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கணும். உங்கள் லிமிட்டை மீறியோ உங்கள் அபிலிட்டியோ மீறியோ நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சா அது ஃபெயிலியரில் முடியறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு டிப்ரெஷனையும் கொடுக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நான் சொன்னதை மைண்டில் வச்சுக்கிட்டு கேர்ஃபுல்லாக உங்கள் லைஃப்பில் டிப்ரெஷன்ற இதுவே அந்த பீரியடே இல்லாமல் ஹாப்பியாக போகணுன்னா நான் சொல்கிற இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்கள் லைஃப் கனெக்ட் ஆகிற விஷயத்த நான் இன்னும் நிறைய வீடியோஸ் போடணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இதை வந்து சும்மா விளையாட்டுக்காகலாம் போடல. உண்மையிலே இது பெரிய பேசு பொருளாக தான் இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்றது உண்மையிலே ரொம்ப பெரிய டாபிக் தான். இதில் இன்னும் பேச வேண்டியது நிறைய இருக்குது. பட் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதோட முடிச்சுக்கிறேன். நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் ஒருத்தருங்களை நம்புறது தப்பு இல்லை. நீங்கள் நம்புங்க, லவ் கொடுங்க, கேர் கொடுங்க, சப்போர்ட் கொடுங்க. பட் அது ரிட்டர்னில் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனை மட்டும் வச்சுக்காதீங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வில் கில் யூ ரியலி. நீங்கள் அளவு கடந்த பாசம் வைக்கிறதா இருந்தால் அதுக்கு ஒரு அஷூரன்ஸ் இருக்கணும் இல்லையா? நீங்கள் இந்த மாதிரி வந்து ரிலேஷன்ஷிப்பில் இல்லைன்னா இந்த உங்களோட எக்ஸாம்லேயோ இல்லை உங்கள் ஜாப்லேயோ நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற அபிலிட்டி உங்கள்கிட்ட இருக்கணும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இது கொஞ்சம் முட்டாள்தனமாக தான் இருக்கும், கேளுங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஹிந்தி எக்ஸாம் நடக்குது. நீங்கள் வந்து ஹிந்தி உங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சரி ஓகே சும்மா பாஸ் ஆகிறதுக்கு ஒரு 5 மார்க்லாம் 1-2 பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. சும்மா மேலே கீழமாக பார்த்துட்டு 5 மார்க் எல்லாம் பார்த்துட்டு ஓகே 5 மார்க் எல்லாம் படிச்சுட்டேன் நான் பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் படித்ததை ஒழுங்காக எழுதணும் இல்லையா? அதுக்கு அஷூரன்ஸ் இருக்கணும் இல்லையா? இப்போ நீங்கள் திடீர்னு 1 மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களை பெரிய தொல்லையில் கொண்டு போய் நிறுத்தும். ஸோ வந்து இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ், முட்டாள்தனமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வைக்காதீங்க. ஒன்றுமே படிக்காமல் சாமிக்கிட்ட கடவுளே என்னை பாஸ் பண்ணி விட்டுருன்னு வேண்டிக்கிட்டு சரி ஓகே நம்ம கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவோன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட எக்ஸாம் ஹால் உள்ள போகிறீங்க பாரு, அந்த முட்டாள்தனமான வேலையை தான் பண்ணாதீங்கன்னு நான் இன்றைக்கி சொல்கிறேன். புரியுதா? இந்த மாதிரி சாமிக்கிட்ட போய் கடவுளே என்னை காப்பாற்றுன்னு ஒன்றுமே படிக்காமல் வேண்டிட்டு எக்ஸாமில் கடவுள் காப்பாற்றிடுவான்னு நினைக்கிறதெல்லாம் முட்டாள்தனம். உங்களுக்கு எக்ஸாமில் யாரும் இந்தாடா தம்பின்னு எடுத்துகிட்டு வந்து பிட்டை கையில் கொடுக்க போகிறது கிடையாது.
ஸோ ஒழுங்காக படிச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து 70 மார்க்குக்கு படிச்சிருக்கீங்கன்னா ஓகே 60லேருந்து 70க்குள்ளே நம்மளுக்கு மார்க் வரும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிங்கன்னா அது நியாயம். நான் வந்து 50 மார்க்குக்கு தான் படிச்சிருக்கேன், ஆனால் 100 மார்க் வரும்னு எவனாவது எக்ஸ்பெக்டேஷன் வைப்பானா? இந்த மாதிரி முட்டாள்தனம் தான் நிறைய பேர் நிறைய லைஃப்பில் பண்ணிகிட்ருக்காங்க. இதனால தான் நிறைய பேர் டிப்ரெஷனில் போகிறாங்க. இதெல்லாம் எதுக்கு ப்ரோ? நம்மலாம் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நிறைய தேவை கிடையாது. நம்மளோட அபிலிட்டிக்கு ஏற்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுப்போம், நம்ம லைஃப்பில் ஜாலியாக இருப்போம். டிப்ரெஷன்ற ஒரு பீரியடுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. புரியுதா? ஸோ நான் இன்றைக்கி போட்ட வீடியோஸ் உண்மையிலே உங்கள் எல்லார் லைஃப்லையும் ரிலேட் ஆகும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ். என்னோடய சேனலில் நான் போடுற வீடியோஸ் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.